இங்க பாருங்க, நீங்க வேணும்னா எவ்வளவு நாளா நல்ல துணி போட்டுக்கோங்க, எவ்வளவு நாளா நல்ல பாடி பில்ட் பண்ணிக்கோங்க. ஆனா அப்படி உங்களுடைய ஒரு விஷயம் வீக்கா இருந்துச்சுன்னா அப்ப எதிர்க்க இருக்கிற நபர் உங்களுக்கு எப்பவுமே ரெஸ்பெக்ட் தர மாட்டாங்க. நீங்க எப்பவுமே ஒரு பவர்ஃபுல் நபராக மாற முடியாது. நான் சொல்றது உங்களுடைய கண்களை பத்தி, அதாவது ஐ கான்டாக்ட பத்தி. எப்ப நீங்க ஒருத்தரை சந்திச்சாலும் வெறும் 3 செகண்ட் தான் ஆகும் எதிர்க்க இருக்கிற நபருக்கு உங்களை மதிப்பீட, உங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்க, அதாவது உங்களுக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எவ்வளவு வேல்யூ கொடுக்கணும், இல்ல உங்களை கம்ப்ளீட்லி இக்னோர் பண்ணிடணுமா. இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு இந்த மாதிரி 3 மிஸ்டேக்ஸ் பத்தி சொல்ல போறேன். இத 99% மக்கள் செய்யறாங்க. இதன் காரணத்தினால் அவங்களோட ஐ கான்டாக்ட் ரொம்ப வீக்காக இருக்குது. அண்ட் அவங்க மத்தவங்களுடைய மைண்ட்ல அவங்களுடைய இமேஜ ஒரு அண்டர் கான்பிடன்ட் நபராக உருவாக்கிடுறாங்க. அண்ட் கூடவே 3 பவர்ஃபுல் டெக்னிக்ஸ் சொல்ல போறேன். இத அப்படி நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பிறகு உங்களுடைய ஐ கான்டாக்ட் இவ்வளவு பவர்ஃபுல்லாக மாறிடும். இதோட கேம் எவ்வளவு ஸ்ட்ராங்காக ஆயிடும்னா நீங்க யாரோட மைண்ட் கூடனாலும் விளையாடலாம். வெறும் ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ஒரு பவர்ஃபுல் ஆரா உருவாக்க முடியும். ஏன்னா உங்களுடைய கண்கள் உங்களோட கான்பிடன்ஸ் ஷோ பண்ணுது. உங்களுக்குள்ள எவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கு, உங்களுக்குள்ள எவ்வளவு தம் இருக்கு. அப்படி உங்களுடைய ஐ கான்டாக்ட் வீக்காக இருந்துச்சுன்னா அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கலி ஒரு வீக்கான நபராக தெரிவிங்க. அண்ட் யாரும் உங்களை ரெஸ்பெக்டும் பண்ண மாட்டாங்க. சோ எல்லாத்துக்கும் முதல்ல நம்ம பார்க்கலாம் மிஸ்டேக்ஸ் பத்தி. நிறைய பேர் செய்யறாங்க இத. மிஸ்டேக் நம்பர் 1, லுக்கிங் டவுன். நான் ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறப்போ அப்ப எனக்குள்ள கான்பிடன்ஸே இல்ல. எப்பெல்லாம் நான் கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறப்பவும் டீச்சர் பாடம் நடத்த வருவாங்க, என்னோட கண்கள் பாத்தீங்கன்னா எப்பவுமே கீழ் நோக்கியே இருக்கும். எப்ப யாருனாலும் என்ன பார்த்தாலும் அண்ட் இந்த விஷயத்தினாலேயே எல்லாரும் என்ன அண்டர் கான்பிடென்ட்டாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மிஸ்டேக் எனக்கு ஏகப்பட்ட இழப்பை ஏற்பட்டுச்சு. அண்ட் இந்த டைம்ல நான் எனக்கு ஒரு பவர்ஃபுல் ஆரா உருவாக்கி இருக்க முடியும். ஏகப்பட்ட ஆட்களை என்ன நோக்கி அட்ராக்ட் பண்ணிருக்க முடியும். அதே டைம்ல பாத்தீங்கன்னா என்னால மத்தவங்களுடைய கண்களை பார்க்கவே முடியாம இருந்துச்சு. அண்ட் இதே மிஸ்டேக் ஏகப்பட்ட ஆட்கள் இப்பவும் செய்யறாங்க. எப்ப யாருன்னா அவங்களை நோக்கி பார்த்தாலும் அவங்களோட பார்வை எப்பவுமே கீழவே இருக்கு. அவங்களால எப்பவுமே எதிர்க்கிற நபரை பார்க்கவே முடியாம இருக்கு. அண்ட் அப்படி உங்களுக்கு பேச வேண்டியதா இருந்தாலும் அப்பவும் அவங்களோட பார்வை பாத்தீங்கன்னா கீழே தான் இருக்கும். இதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சொசைட்டில பசங்களை முன்னாடில இருந்து ட்ரெயின் பண்ணிடுறாங்க. இந்த பெரியவங்களோட கண்ணெல்லாம் பார்த்து பேசக்கூடாதுன்னு. இது ஒரு அவமரியாதையான செயல்னு. பட் பிலீவ் மீ, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது ஒரு மித்தா. இதன் காரணத்தினாலேயே பசங்களுடைய சோஷியல் லைஃப் பாழாகுது. அவங்களுக்குள்ள கான்பிடன்ஸே வராம போயிருது. வெல் அது டீச்சரோ பாஸோ இல்ல எந்த ஒரு நபரோ, பையன் பெருசாகி எப்பவுமே எதிர்க்கிற நபரோட கண்ணை பார்க்கவே முடியாம போயிருது. கான்பிடன்ஸுடன் ஐ கான்டாக்ட் பண்ண முடியாமலே போயிருது. அப்படி எதனா ஒரு நபர் உங்களை சந்திச்சாலும் அண்ட் உங்களோட கண்கள் பாத்தீங்கன்னா கீழே நோக்கி இருக்கும். உங்களால அவங்க கண்களை பார்க்கவே முடியாம போகுது. சோ அப்போ எதிர்க்கிற நபர் புரிஞ்சுப்பாங்க, இந்த நபர் ஒரு ஃபாலோவர், இவனால லீடரா எப்பவுமே மாற முடியாது. அண்ட் நீங்க ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிடுறீங்க. அண்ட் எந்த ஒரு நபரும் உங்களை நோக்கி அட்ராக்ட் ஆக மாட்டாங்க. மிஸ்டேக் நம்பர் 2, குயிக்லி அவே. இந்த மிஸ்டேக்கும் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் எப்பனா ஒரு நபர் ஒருத்தர் கூட ஐ கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்றப்பவும் அப்ப அவங்க ஒரு நொடிக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட கண்களை பாப்பாங்க. ஆனா உடனே பாத்தீங்கன்னா அவங்களோட கண்களை திருப்பிடுவாங்க. லைக் தெரியல என்ன ஆக போகுதுன்னு. லைக் எதிர்க்கிற நபர் இவங்க செஞ்ச திருட்ட ஏதோ பிடிச்ச மாதிரி. அண்ட் இந்த ஆக்வர்ட் ஆகிற உணர்வு உங்களோட கான்பிடன்ஸை உடைச்சிருது. எப்ப எதனா ஒரு நபர் உங்க எதிர்க்க வந்தாலும் உங்க கூட ஒரு பவர்ஃபுல் ஐ கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணாலும் அப்ப எப்பவுமே அவங்களோட கண்களை பார்த்துட்டு உடனே முடிக்க கூடாது இங்கன்னு. பதிலா அவங்களுடைய கண்களோட பார்வையை ஹோல்ட் பண்ணுங்க. ஏன்னா எப்ப அவங்க பாக்குறப்போ அவங்களோட ஐ கான்டாக்ட நீங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாலும் அப்போ ஒரு கிளியர்லி சைன் போயிடுது உங்களுக்குள்ள கான்பிடன்ஸ் சுத்தமா இல்லன்னு, நீங்க ஒரு வீக்கான நபர்னு. ஸ்கூல்ல இருக்கிறப்போ டீச்சர்ஸ் என்னோட லெசன்ஸ் கேட்கறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல என்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப நான் நோட்டீஸ் பண்ண அவங்க என்ன நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. நான் பாத்தீங்கன்னா ஒரு நடிக்க அவங்களோட கண்ணுல பாப்பேன். அண்ட் உடனே சைட்ல திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருவேன். சீக்கிரமா கீழே பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக தோணுச்சு. லைக் தெரியல என்ன ஆகுதுன்னு. லைக் ஏதோ என் மேல கேமரா வச்ச மாதிரி. அண்ட் இதே மிஸ்டேக் ஏகப்பட்ட ஆட்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க சீக்கிரமா அவங்களோட பார்வையை அகற்றிடுறாங்க. மிஸ்டேக் நம்பர் 3, பிரேக்கிங் ஃபர்ஸ்ட். நிறைய பேர் கான்பிடன்ஸுடன் ஐ கான்டாக்ட் பண்ண கத்துக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இது தெரியல ஐ கான்டாக்ட பிரேக்கோ செய்யணும்னு. அண்ட் அதை எப்படி பிரேக் செய்யறது, இதுதான் பாத்தீங்கன்னா முழு கேமே. இதுதான் பவரை உங்களோட கைகள்ல கொண்டு வரும். அப்படி நீங்க முதல்ல ஐ கான்டாக்ட பிரேக் பண்ணிடுறீங்கன்னா அப்ப சைக்காலஜி சொல்லுது நீங்க நர்வஸாக இருக்கீங்கன்னு. ஐ கான்டாக்ட பிரேக் பண்றதுக்கான ஒரு வழி இருக்கு. இதனால நீங்க அதிக நர்வஸாகவும் தெரிய மாட்டீங்க, அண்டர் கான்பிடன்டாகவும் தெரிய மாட்டீங்க. பதிலா நீங்க உங்களோட முழு பவரை உங்களோட கைகளை எடுத்துப்பீங்க. ஏன்னா எல்லா நேரமும் நம்ம மத்தவங்களோட கண்களை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. எப்பனா நம்மளே ஐ கான்டாக்ட பிரேக் பண்ண வேண்டியதாகும். சோ எப்போ ஒருத்தர் கூட ஐ கான்டாக்ட் உருவானாலும் அண்ட் உங்களோட ஐ கான்டாக்ட பிரேக் பண்ண வேண்டியதானால் எப்பவுமே கீழே பார்த்து உங்களோட ஐ கான்டாக்ட பிரேக் பண்ணாதீங்க. கவனமா கேளுங்க. இதுக்கு பதிலா கொஞ்சம் சைட்ல பாருங்க, மேல நோக்கி பாருங்க. இப்ப நீங்க இந்த மாதிரி ஐ கான்டாக்ட பிரேக் பண்ணீங்கன்னா அப்போ எதிர்க்க இருக்கிற நபர் நினைப்பாங்க நீங்க ஏதோ யோசிக்கிறீங்கன்னு, உங்களோட மைண்ட்ல ஏதோ இமேஜின் பண்றீங்கன்னு. இதுதான் பவர்ஃபுல் ஆட்கள் செய்வாங்க. அண்ட் இப்ப நான் உங்களுக்கு 3 இந்த மாதிரி டெக்னிக் சொல்றேன். எதுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ? இதனால ஐ கான்டாக்ட்னால யாருனால உங்களை நோக்கி இம்ப்ரெஸ் பண்ண வைக்க முடியும், அட்ராக்ட் பண்ண முடியும்.
அண்ட் அப்படி அவசியம் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுடைய பிரஷரை மத்தவங்களுடைய மைண்ட்லயும் போட முடியும். நம்பர் 1, ஸ்டிக்கி ஐஸ். இந்த ஐ கான்டாக்ட் டெக்னிக் எவ்வளவு பவர்ஃபுல்னா இதை வச்சு யாரனாலும் உங்களை நோக்கி அட்ராக்ட் பண்ண முடியும், உங்களை பத்தி யோசிக்க தூண்ட முடியும். உங்களுக்கு இந்த பேர்ல இருந்து தெரிஞ்சிருக்கும், ஸ்டிக்கி ஐஸ். அதாவது உங்களோட கண்களை இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும், லைக் அது க்ளூ மாதிரி ஒருத்தரோட கண்களை ஒட்டிக்கிட்ட மாதிரி. இதுல நீங்க ரொம்ப சீக்கிரமாவும் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணக்கூடாது அண்ட் அதே சமயத்துல ரொம்ப சீக்கிரமாவும் ஐ கான்டாக்ட் பிரேக் பண்ணக்கூடாது. இப்ப நீங்க ஒருத்தருக்கு எதிர்க்க போகிறீங்க, உங்களுக்கு ஒரு நபரை பிடிச்சிருச்சு, நீங்க ஒரு பெண் கூட ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணணும்னு விரும்புறீங்க. அப்போ மெதுவாக அவங்க கூட ஐ கான்டாக்ட் உருவாக்குங்க அண்ட் அதுக்கு பிறகு ஸ்டிக்கி ஐஸ் உருவாக்கிக்கோங்க. அதாவது 5 செகண்டுக்கு அவங்களோட கண்களை பார்த்துக்கிட்டே இருங்க. இதனால் எதிர்க்க இருக்கிற நபர் அன்கம்ஃபர்டபிள் ஆக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இப்ப யாராலும் உங்க கூட கன்சிஸ்டன்ட் ஐ கான்டாக்ட் பண்ணாலும் அப்போ ஆப்வியஸ்லி நீங்களும் கொஞ்சம் கடுப்பாக ஆரம்பிப்பீங்க. சோ 5 செகண்டுக்கு பிறகு கொஞ்சமாக ஐ கான்டாக்ட் பிரேக் பண்ணுங்க அண்ட் பிறகு 5 செகண்டுக்கு திரும்பவும் அவங்களோட கண்களை பாருங்க. இந்த மாதிரி எதிர்க்கிற நபர் ஆட்டோமேட்டிக்லி அண்ட் சப்கான்ஷியஸ்லி உங்களை நோக்கி அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க புரிஞ்சுப்பாங்க, இவன் எனக்குள்ள இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயத்தினால உங்களோட கான்பிடன்ஸ் அவங்களுக்கு தெரிய வந்துடும். பெண்கள் இந்த விஷயத்தினால தான் பைத்தியம் ஆகுறாங்க. இப்போ ஒரு பையன் வந்து அவங்க கூட ஐ கான்டாக்ட் பண்றப்போ அப்ப பெண்கள் கொஞ்சம் நர்வஸ் ஆகுவாங்க, கொஞ்சம் வெக்கப்படுவாங்க, அவங்களோட கண்களை கீழே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, சைட்ல பாப்பாங்க, அவங்களோட முடி கூட விளையாட ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் பிறகு திரும்ப பாப்பாங்க. இந்த பையன் திரும்பவும் என் கூட ஐ கான்டாக்ட் உருவாக்குறானா அப்ப அவங்க திரும்ப நோட்டீஸ் பண்ணுவாங்க, ஐ கான்டாக்ட் உருவாகுது. சோ அவங்க சப்கான்ஷியஸ்லி அந்த பையனை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அவனோட லுக்ஸை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அவனோட கான்ஃபிடன்ஸை ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் முழு கேம் உங்களுடைய கையில வர ஆரம்பிச்சிரும். நம்பர் 2, டாமினன்ட் ஐ கான்டாக்ட். நிறைய வாட்டி இந்த மாதிரி நடக்கும். எதனா ஒரு நபர் உங்களை திரும்ப திரும்ப இன்சல்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, இல்ல உங்களுடைய ஆரா இல்ல உங்களோட பவரை மற்றவங்க மீது காமிக்க வேண்டியதாகலாம். எதனா ஒரு நபர் உங்களை பத்தி இந்த மாதிரி பேசுறாங்க அண்ட் அது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த நேரத்துல கத்துறது, கூட கூட பேசுறது, அவங்கள கிண்டல் பண்றது, இல்ல உங்களை பத்தி தப்பாக பேசுறது, இது அந்த அளவுக்கு ரொம்ப பெருசா வேலை செய்யாது. எந்த அளவுக்கு டாமினண்டா ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்றது வேலை செய்யுமோ இதுல நீங்க அமைதியா எதிர்க்கிற நபருடைய கண்களை பார்க்கணும். எப்ப வரைக்கும்னா எதிர்க்கிற நபர் ஐ கான்டாக்ட பிரேக் பண்ற வரைக்கும். அது வரைக்கும் நீங்க அமைதியாக அவங்களோட கண்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு நபர் வந்து உங்களை பத்தி தவறாக பேசிடுறாங்க, அது உங்களுக்கு பிடிக்கல, இல்ல நண்பர்கள் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்போ உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றாங்க, அப்ப நீங்க அமைதியாக அவங்களோட கண்களை பார்க்கணும், அவங்கள நோட்டீஸ் பண்ணணும். எந்த எக்ஸ்பிரஷனும் கொடுக்க கூடாது. அந்த நபர் கொஞ்சம் கொஞ்சமாக அன்கம்ஃபர்டபிள் ஆக ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய மைண்ட்ல இந்த விஷயம் கண்டிப்பா போயிடும், நான் ஏதோ தவறா சொல்லிட்டேன்னு அண்ட் இதனால எதிர்க்கிற நபருக்கு தப்பாக தோணுது அண்ட் அவர் இந்த சைலன்ஸை ஃபில் பண்றதுக்கு அண்ட் அந்த ஆக்வர்ட்னஸை நார்மல் ஆக்கிறதுக்கு எதனா ஒரு விதமான செயலை செய்வாங்க. இதனால பவர் உங்களோட கைகள்ல வரும். எதனா ஒரு நபர் சொல்லுவாங்க, நான் தப்பா சொல்லிட்டேன், நான் செஞ்சது தப்பு தான், இல்ல அந்த நபர் அவருக்குள்ளவே புரிஞ்சுப்பாரு, இந்த நபர் வந்து பவர்ஃபுல் ஆனவன், இந்த விஷயம் வந்து யாரனாலையும் பயன்படுத்தக்கூடும். எவ்வளவு பவர்ஃபுல் ஆட்கள் இருக்காங்களோ, சிக்மா மேல்ஸ் இருக்காங்களோ, அவங்க எப்பவுமே மக்கள் கிட்ட கத்தி பேச மாட்டாங்க. பாத்தீங்கன்னா அவங்க மக்கள் கூட வாதாடவோ செய்ய மாட்டாங்க. கூட கூட அவங்க ஐ கான்டாக்டோட கேமை மாஸ்டர் பண்ணிடுவாங்க. வெறும் கண்களை பார்ப்பாங்க. எதிர்க்க இருக்கிற நபர் பயந்து பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிருவான். இததான் சொல்லுவாங்க டாமினன்ட் ஐ கான்டாக்ட். நீங்க ஐ கான்டாக்ட்னாலேயே மத்தவங்களை டாமினேட் பண்றீங்க. அப்படியே நீங்க இந்த ட்ரிக்கை கத்துக்கிட்டீங்கன்னா பிறகு நீங்க எந்த ஒரு ரூம்ல என்டர் ஆனாலும் சரி, வெறும் உங்களுடைய கண்கள்னாலேயே எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பவரை காமிக்க முடியும். ஆனா இந்த விஷயம் எல்லா இடத்துலயும் வேலை செய்யாது. இத கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு உபயோகிங்க. நம்பர் 3, கண்ட்ரோல்டு ஐ. இங்க பாருங்க, ஐ கான்டாக்டுக்கு அர்த்தம் இது கிடையாது நீங்க யாருன்னா ஒருத்தரை நோக்கி முறைச்சு பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களோட கண்களை பெருசாக்கி பாருங்க, கோவமா பாருங்க. இந்த விஷயங்க வந்து ரொம்பவே ஆர்டிபிஷியலாக தெரியும் அண்ட் இதனால் வாய்ப்பு இருக்கு மக்கள் உங்களை கிண்டல் செய்யவும் ஆரம்பிக்கலாம். நீங்க எப்பனா சிங்கத்தோட கண்களை பாருங்க, ஹண்டர் ஐஸாக இருக்கும், ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நார்மலானது. ஆனா ஐ கான்டாக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்களும் உங்களுடைய கண்களை முற்றிலும் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும். கொஞ்சம் கூட இந்த மாதிரி தோணக்கூடாது, நீங்க ஏதோ ஆர்டிபிஷியலா பண்ற மாதிரி, ஏதோ ஃபேக் பண்ண முயற்சி பண்ற மாதிரி. இந்த சிக்னல் எப்பவுமே வரக்கூடாது. வெல், நீங்க உங்களோட கண்களை நார்மலா வச்சுக்கோங்க, இல்ல ஹண்டர் மாதிரி ஐ வச்சுக்கோங்க, இல்ல கொஞ்சம் இந்த மாதிரி வைப் வச்சுக்கோங்க, எல்லாமே நார்மலா போகிற மாதிரி. ஆனா உங்களுடைய ஐ கான்டாக்ட ஸ்ட்ராங் ஆக்குங்க. எதிர்க்க இருக்கிறவங்களுடைய கண்களை பாருங்க. தேவைப்பட்டா உங்களோட கண்களை பெருசாக்கி காமிங்க, கோவத்தை காமிங்க, அக்ரஷனை காமிங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா உங்களோட கண்கள் வந்து வெளிப்படுவதில்லை, பதிலா இது ஐ கான்டாக்ட்னால தான் வெளியே தெரிய வரும். லைக் எப்படி நீங்க ஐ கான்டாக்ட உருவாக்குறீங்க, எப்படி நீங்க அதை பிரேக் பண்றீங்க, எப்படி எதிர்க்க இருக்கிறவங்கள ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. அப்படி நீங்க ஈகிளோட ஐயை நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அதோட கண்கள்ல ஏதோ அக்ரஷன் இல்ல கோவம்லாம் தெரியாது. பாத்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஆனா அதோட ஐ கான்டாக்ட் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும்னா யாருன்னா ஒருத்தர் அதோட கண்களை பார்த்ததுமே புரிஞ்சுப்பாங்க இது பவர்ஃபுல் ஆனதுன்னு. உங்களுடைய கண்கள் வந்து உங்க கான்பிடன்ஸ் உடைய திரை. உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் இருக்குதோ உங்களோட கண்களோட வழினால தான் அது வெளியே தெரியப்படும். இதனாலேயே உங்களோட கண்களை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, நார்மலாக
மாதிரி இருக்க, ரொம்ப அதிகமா ரியாக்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸை கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. லைட்டாக ஸ்மைல் வச்சுக்கோங்க அண்ட் ஐ கான்டாக்ட் உருவாக்குங்க. இதனால நீங்க யாரனாலும் மென்டலி அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும், உங்களுடைய பவரை ஷோ பண்ண முடியும். அண்ட் எஸ், அப்படி நீங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து இங்க வந்திருக்கீங்கன்னா அப்ப கமெண்ட்ல ஐ கான்டாக்ட் எழுதுங்க, சோ தட் நான் உங்களை அப்ரிஷியேட் பண்ண கூடும். நீங்க இவ்வளவு பெரிய வீடியோவை எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம பாத்திருக்கீங்கன்னு. ஒரு பக்கம் ரீல்ஸ்னால பாத்தீங்கன்னா 10 செகண்டுக்கு மேல இல்லாம மக்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ அப்ரிஷியேட் யூ. சோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அமேசிங் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க கண்டிப்பா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.